சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திற்கென்று எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், அந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல எங்கள் வாழ்நாளும் அசை போட்டு அவைகளை சொந்தமாக்கி அதன் மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு போதியும், நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை சத்தியத்தில் பலப்படுத்தும். ஆவியானவரே, எங்களை அபிஷேகியும், எங்களை பலப்படுத்தி உயிருள்ள சாட்சிகளாய் வையும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய கைகளின் கிரியைகளை நாங்கள் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளவும், அதனால் ஆசீர்வதிக்கப்படவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 45வது வசனம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை வாசித்து நாம் தியானித்து அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, 39வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க வேண்டும். 39லிருந்து 46 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அதில் ஒரு கோர்வையான ஒரு செய்தியை ஆவியானவர் கொடுக்கிறார். இதெல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள் தான். அது பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இயேசுடைய போதனை வித்தியாசமாக இருக்கிறது. காலையில் பார்த்தோம், மத்திய சுவிசேஷத்தில் மலை பிரசங்கத்தை பார்த்தோம். இப்பொழுதும் அது போன்ற ஒரு வேத பகுதி தான், அந்த மலை பிரசங்கத்தினுடைய வேத பகுதி தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே லூக்கா எப்படி எழுதியிருக்கிறார், வேறு விதமாக எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆகவே நாம் அமர்ந்த வண்ணமாக படிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் 39வது வசனத்தை ஒருவரும் 40வது வசனம் ஒருவர் மாறி மாறி 46 வரையில் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். நாம் வேத புத்தகத்தை திறந்து வைப்போம். இதை தான் இன்றைய வேத பாடம், இன்றைக்கு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள். ஆகவே நாம் அனைவரும் வேத புத்தகத்தை திறந்து வைத்து வாசிக்கிறதுல நாம் ஒன்றுபடுவோம், ஐக்கியப்படுவோம். கர்த்தருடைய ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டு கொடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதுமில்லை, நெறி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதுமில்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். 46. நான் சொல்லியபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதனைகள் இன்றைய தியானத்திற்கென்று ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கார் என்று சொன்னால், இந்த 8 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது 2 வசனங்கள் ஒரு கலெக்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கம், அவருடைய பேச்சு இருக்கிறது அல்லவா, அவருடைய உரை, அவர் கொடுத்த அந்த பிரசங்கம், அந்த போதனை, அவைகளை அப்படியே நாம் துண்டு துண்டாக எடுக்காமல் 2 வசனமாக நாம் எடுத்து பார்க்கிற பொழுது 2 வசனத்தில் ஒரு கருத்தும், அடுத்த 2 வசனத்தில் ஒரு கருத்தும், அப்படியாக 3வது பேரில் இன்னொரு கருத்தும், 4வது ஜோடியில் இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் துண்டு துண்டாக சொல்லப்பட்டிருந்தாலும், எனக்கு பிரியமானவர்களே, அவைகளை கோர்த்து ஒரு காம்பண்டியம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஸோ ஒரு 2 வசனம் ஒரு கருத்தை சொன்னாலும், இன்னொரு 2 வசனம் வேறு ஒரு கருத்தை சொன்னாலும், பாருங்கள், ஒன்றுக்கும் சம்மந்தம்லாம் பேசுகிறார். குருடங்கிறாரு, அதுக்கப்புறம் அடுத்தது போனீங்கன்னா உத்தரம் துரும்புங்கிறாரு, அடுத்தது போனீங்கன்னா கனி மரம் அப்படிங்கிறாரு, அடுத்தது போனீங்கன்னா உங்களுடைய இருதயம் என்ற பொக்கிஷத்தில் எடுக்கக்கூடிய காரியத்தை பற்றி பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, அப்படி உங்களுக்கு இருதயம் என்னுடைய வார்த்தையின்படி இருந்துச்சுன்னா
நீங்கள் ஏன் நான் சொல்கிறபடி செய்யாமல் இருக்கிறீங்க? ஆனால் உங்கள் வாய் ஆண்டவரே ஆண்டவரேங்கிறது, ஆனால் உங்கள் செயல்பாடுகள் அப்படி இல்லை. அப்போது இந்த 8 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது, வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, வெறும் வார்த்தைகள், வெறும் போதனை மாத்திரம் அல்ல, மாறாக அதன் மூலம் நம்முடைய செயல்களை பார்க்கிறார். நாட் மியர் வேர்ட்ஸ், பட் வாட் அபவுட் அவர் ஆக்ஷன்ஸ், நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறார். அப்போது நம்முடைய செய்கைகள் முக்கியத்துவப்படுகிறது, வார்த்தைகள் அல்ல. இப்போ இயேசுவே இங்கே ஒரு போதகராக இருக்கிறார். அவர் ஹீஸ் எ டீச்சர் நவ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியரை போல, ஒரு போதகரை போல அவர் பேசுகிறார். ஆனால் அவர் பேசுகிற அந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கிற போது பார்த்தீங்கன்னா அவைகளை துண்டு துண்டாக பேசுகிறார். நம்ம சொல்லுவோம், சில பேர் பேசும்போது சொல்லுவோம், என்னப்பா சம்மந்தம் பேசுறியே அப்படின்பார். அப்போது நாம் அவைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பேசுகிறவங்க சரியாக பேசுவாங்க. காலையில் கூட நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா, துயரப்படுகள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நீங்கள் ஆறுதல் அடைந்து சொன்ன வசனத்தை நீங்கள் கேட்கிற பொழுது, நான் சொன்ன காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் துண்டு துண்டாக சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. பாரு, துயரத்தை பற்றியும் துயரப்படுகிறத பற்றியும் பேசுகிற பொழுது நாம் இவ்வளோ நாளாக படித்த பாரம் வேறு, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் வேறு என்று சொல்லி வேறு ஒரு கவனத்தில் அதை பார்க்கிற பொழுது நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை தான் அதில் நாம் பார்க்கிறோம் பாருங்கள். ஆனால் அதில் அதை நாம் ஒருமித்து ஒன்றுபடுத்தி மொத்தமாக நாம் அந்த பிரசங்கத்தை நீங்கள் ஒன்றாக கேட்டிங்கன்னா அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதை தான் இயேசு சொல்ல பிரியப்படுகிறார். அதுவும் இயேசுனுடைய மலை பிரசங்கத்தினுடைய வார்த்தைகள் தான், இதுவும் வார்த்தைகள் தான். ஆகவே இவைகளை பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக இருக்கும் பாருங்கள், ரெண்டாக இருக்கும். இப்போ நாம் இவைகளை பார்க்குற பொழுது அப்படியே தனித்தனியாக அவர் சொல்லியிருந்தா கூட நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் டிஸ்கனெக்டடாக இருப்பது போல தோன்றினாலும், அவைகள் ஒன்றோடு ஒன்று சேராதது போல் தோன்றினாலும், முதல் 2க்கும் 2வது 2க்கும் 3வது 2க்கும் 4வது 2க்கும் பார்க்கிற பொழுது அதில் ஒரு தொடர்பு இருக்கிறதை பார்க்க முடியும். பாருங்கள். ஆனால் செப்பரேட்டாக சொல்கிறார பொழுது துண்டு துண்டாக சொல்லி சில கருத்தை உணர்த்துகிறார். இது மிக முக்கியமான ஒரு போதனை. கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு போதனை. நம்முடைய வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு இதன் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும். வாழ்வு கட்டப்பட்டால் பத்தாது, நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். அதாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். வெறும் ரூல்ஸ் மட்டும் பேசினா பிரயோஜனப்படாது. அந்த ரூல்ஸை, சட்டத்திட்டங்களை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த ரூல்ஸ்லேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவே ஒரு பகுதியாக நான் சொல்கிறேன், தெளிவாக எங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முதல் 2 வசனங்களை வாசிக்கிற பொழுது 39வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். இப்போ குரு போதிக்கிறார் பாருங்கள். அவர் போதிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறத கேட்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. ஆங்கிலத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, நோ டீச்சர் கேன் லீட் ஹிஸ் ஸ்காலர்ஸ் பியாண்ட் த ஸ்டேஜ் விச் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ் ரீச்டு. அந்த குருடன்கிறது அதுதான், தட் ஷோஸ் எ லிமிட்டேஷன், ஒரு அளவை காட்டுகிறது. இப்போது நமக்கு பார்வை எழுந்துட்டோன்னு சொல்லி சொன்னால் கேட்குற சவுண்டு, நடக்கிற இடம், மேடு பள்ளம், அங்கே இருக்கிற ஒரு உணர்வு அலைகளை வைத்து நாம் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே அந்த பார்வை எழுந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டேஷன் நமக்கு பரிச்சயமான இடத்துல மாத்திரம்தான் நம்மளால் போக முடியும், பரிச்சயமான காரியங்களை மாத்திரம்தான் செய்ய முடியும். அப்போது ஒரு போதகர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார்னா அவர் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசின்னு இருக்க முடியாது. அப்போது அந்த போதகருடைய காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய மாணாக்கர்களுக்கோ, அவருடைய சீஷர்களுக்கோ, அவருடைய சபை விசுவாசிகளுக்கோ அவர் கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட போதனையை, வசனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழ்ந்ததுனாலே அவர் எந்த அளவு விசுவாச வாழ்க்கையில் அவர் முன்னேறி இருக்கிறாரோ அந்த அளவு தான்
அவர் போதிக்கிற அந்த விசுவாசிகளும் முன்னேறுவார்கள். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு ஆசிரியருக்கு ஒரு லிமிட்டேஷன் சொல்லி சொன்னால் அவர் எந்த அளவுக்கு கற்று இருக்கிறார், வசனங்களை படிக்கிறார், வசனத்தில் ஆழ்ந்த ஒரு அனுபவம் இருக்கலாம், நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த விசுவாச வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே அவரை எதுவரை கொண்டு போயிருக்கிறது, எந்த உச்சி வரைக்கும் போயிருக்கிறார், எந்த உயர்வை எட்டி இருக்கிறார், அந்த ஒரு குறிப்பிட்ட உயர்வை எட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவராலே அதற்கு மேலே அவருடைய விசுவாசிகளை நடத்த முடியாது. இன்றைக்கு நிறைய போதகர்கள் அதை கவனிக்கிறது இல்லை, உணர்கிறதே கிடையாது. அப்போது நிறைய காரியங்களை பாருங்கள், நாம் போதனையானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டு கேட்டு தொட்டு உணர்ந்து அறிந்து அனுபவித்தது தான் சொல்ல முடியும். யோவான் எழுதின நிருபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனங்களை வாசிப்பாருங்க. முதல் 2 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அங்கே யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியா எழுதுவார். எப்படி எழுதுறாரு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யோவான் நிருபம் 1 யோவான் ஆதி முதல் இருந்ததும், நல்ல கவனிங்க, ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகவே ஒரு போதகர், ஒரு குரு நம்முடைய சீஷர்களுக்கு, நம்முடைய மாணாக்கர்களுக்கு, நம்முடைய விசுவாசிகளுக்கு அவர் போதிக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட போதனை அவர் எந்த அளவுக்கு நன்மை பெற்றுக்கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார், அந்த லெவல் வரைக்கும் தான் அவரால் அந்த மாணாக்கர்களை விசுவாசிகள் நடத்த முடியும். அப்போது தேர் இஸ் அ டபுள் வார்னிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னத்தை பார்க்குறோம், என்னத்தை கற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ அதுக்கும் மேலே நீங்கள் போகணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் ஒரு குருடனாக இருந்து என்னுடைய குருட்டு தன்மையிலே ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் எனக்கு பார்வை, விஷன் இருக்கிறது, ஒரு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குதுன்னு சொன்னால் அதை தாண்டி நாம் கொண்டு போனால் அந்த குருடனை நடத்த முடியாது. 2 பேரும் சேர்ந்து கீழே பழத்தில் தான் விழ வேண்டியதான்னு சொல்கிறார் பாருங்க. அதனால் நான் அதுக்கு மேலே நடத்த முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? we should always seek the teaching of a person. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய போதனைகளினாலே அவன் நடத்தப்பட்டு அவன் அனுபவித்ததை அவன் போதிக்கிற ஒரு போதகனாக இருந்தா அவனிடத்துல போய் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவன் நம்மை வெகு தூரம் வரை நடத்தி சொல்வான். விசுவாச வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் அவன் அந்த அளவுக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துவான். ஆகவே நம்முடைய டீச்சர் யார், நம்முடைய போதகர் யாருன்னு நான் பார்க்கணும். குருடன்ட்ட போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்து தான் பழத்தில் விழுவீங்க. அதான் அதுக்கு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க, சபையாக போகிறாங்க. இப்போ நம்முடைய சபையில் சில பேருடைய ஃபேஷன் நான் பார்க்குறேன், மாதத்துக்கு 2 சபை வேறு சபைக்கு போகிறாங்க. வேறு சபையில் போயிட்டு கற்றுக்கிறாங்களோ போதிக்கிறாங்களோ தெரில. ஒரு சிலர் வெளியூர்லேயே போய் கற்றுக்கிட்டு வராங்க. வெளியூரில் போயிட்டு குறி சொல்கிறவங்க, ஜோசியம் சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வராங்க பாருங்களேன். என்னவென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவரை வழிகாட்டுகிறவர்கள் அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் அதுக்கு மேலே தாண்ட முடியாது. ஆனால் இருக்கிற இடத்துல உங்கள் போதகர், உங்களை அறிந்தவர், நீங்கள் அறிந்த போதகர், உங்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த வேத புஸ்தகமாக இருந்து உங்களை நடத்துகிற விதம் சரியாக இருந்து சொல்லி சொன்னால் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் பள்ளத்தில் விழ போகிறதில்ல. அதனால் we cannot teach what we do not know. நான் அறியாததை நான் பேச முடியாது. நீங்கள் அறியாததை பேசுகிற மனுஷன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் தான் குருடன். அதை கேட்டு நீங்கள் பின்பற்ற நினச்சிங்கன்னா நீங்கள் தான் குருடன். 2 பேரும் சேர்ந்து குழியில் தான் விழணும், வேறு வழியே கிடையாது. அதுதான் சொல்ல வராரு பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து
நேரடியாக இந்த பூமியில மனுஷனாக வந்து பிறந்து அவர் போதித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த போதனைக்கு மேல ஒரு போதனை கிடையாது. அந்த போதனையை தாண்டி ஒரு போதனையே கிடையாது. தட் இஸ் த ஃபார்தஸ்ட் பிளேஸ். இயேசு அதுதான் கொண்டு நிறுத்துறாரு பாருங்க. அதனால அவர் தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தெரிந்தவர், அறிந்தவர், அவர் தேவனா இருந்தவர், மனுஷ வடிவில் வந்து நமக்கு பிறந்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டு வந்தவர், நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவர். அவர் நமக்கு போதிக்கிற அந்த போதனையை நாம் கேட்டு நடந்தா விசுவாசத்தில் வளர முடியும். மாறாக இன்றைக்கு அவருடைய போதனைகளை திருத்தில அது ஒரு மாதிரி குழப்பி சொல்லுகிற போதகர்கள் தான் பார்க்குறாங்க நிறைய பேர். இன்றைக்கு மக்கள் கேட்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிற ஒரு போதனை கிடையாது. மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக கொடுக்குற போதனை கிடையாது. சில போதனைகளை பார்க்குற நல்ல அருமையாக பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட்டு அவர்கள் வந்து அந்த போதனை அந்த விசுவாசிகளுக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ மாணவருக்கோ போச்சான்னு கண்டுக்கிறதே இல்லை. ஒரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா எதில் இருக்கிற பையன் அதை கேட்டு அவன் அறிவை வளர்த்துக்கலன்னு சொல்லி சொன்னா இந்த வாத்தியார் போதிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த வாத்தியாருடைய சட்டியில் என்ன இருக்கிறதோ அதான் அவருடைய அகப்பையில் வரும், அதுக்கு மேலே வராது. அப்போ யாரோ ஒரு ஆசிரியர் போதகர் இருந்தார்னா அவர் உலக பிரகாரமான அந்த அறிவை அறிந்து கொள்வதில் கான்டாக்டில் இருந்து கொண்டே இருக்கணும். ஜெனரல் நாலேஜ், அப் டு டேட் நாலேஜ், லேட்டஸ்ட் நாலேஜ், இவைகளை அவருக்கு கான்டாக்ட் உள்ளவராக இருந்தால் மாத்திரம்தான் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களை அது நடத்த முடியும். என்றைக்கோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் படித்த ஒரு பாடம், கேட்ட ஒரு சத்தியம், சொன்ன ஒரு விசுவாசம், அன்னைக்கு சொன்ன ஒரு அந்நிய பாஷை பேசுறதை வச்சுக்கின்னு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அதே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகியனால அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் வரதே கிடையாது. மக்கள் போக முடியாது. இன்றைக்கு வேதத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், 2 பேர் எடுத்து காட்டிருக்கிறேன். நீங்கள் வாசித்து பார்க்குற பொழுது அந்த ஊமையில் குருடனுக்கு வழிகாட்ட கூடுமோ, இருவரும் என்ன பண்ணுவாங்க, பள்ளத்திலே விழுவார்கள். அது சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. இந்த குருடன் கதையை சொல்லிட்டு சொல்கிறாரு, குரு சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. இப்போ குரு சொல்லி கொடுத்தத கேட்டு நடக்காம குருவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சீஷர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், குருவுக்கு பாடம் சொல்லி தர சீஷர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படித்தான் இந்த குருவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சீஷன் என்னைக்குமே தேர மாட்டான். நிச்சயமாய் அவன் குருவுக்கு மிஞ்சினவனா போகவே முடியாது பாருங்க. ஸோ சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் என்னவா இருக்கணும், தன் குருவை போல் இருக்க வேண்டும். எங்கிருந்து எடுத்தானோ அப்படித்தான் இருக்கணும். அதனால குருட்டு வழிகாட்டிகள் பின்னால நீங்க போனீங்கன்னா உங்கள் கிறிஸ்துவ வாழ்வும் சரியா இருக்காது, உங்கள் வாழ்க்கை நிலையும் சரியா இருக்காது. நீங்கள் அப்படிப்பட்ட போதகர்களை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்களும் வாழணும்னு நினைப்பீங்க. அப்போ அந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு ஷெல்டரா நீங்க பாதுகாப்பீர்கள், அந்த நிழல்ல நீங்க போவீங்க. அந்த போதகருடைய பாவ வாழ்க்கை, அவிசுவாச வாழ்க்கை, முரட்டாட்டமான வாழ்க்கை, கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை என்ற நிழலிலே நீங்கள் வளர்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த விசுவாசத்துல நீங்கள் வளர்கிற பொழுது ஆண்டவர் தான் சொல்றாரு, இருவரும் சேர்ந்து எங்க விழுவீங்க, பள்ளத்துல தான் விழுவீங்க. யூ கேனாட் எக்ஸீட் யுவர் டீச்சர் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ரெண்டும் ஒரு ஜோடி கருத்தை நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம அறியாததை நம்ம போதிக்க முடியாது. அறியாததுன்னு சொன்னா சும்மா புஸ்தகத்தில் படிச்சுட்டு ஒப்பிக்கிறது கிடையாது, வாழ்க்கையில அனுபவிச்சது. அதுதான் நான் சொல்றேன். அனுபவித்தது என்று சொன்னால் அந்த வசனத்தை நான் ஏற்று விசுவாசித்து அதன் மூலம் நான் பட்டு கேட்டு அதுல உயர்ந்து தாழ்ந்து அடிபட்டு நான் திறப்பட்டிருக்கிறேன் பாருங்க. when I speak out of that experience, அந்த அனுபவத்திலிருந்து நான் பேசினா அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விசுவாசத்தை உயர்த்து மேன்மைப்படுத்தும். அதைத்தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரசங்கம் பண்ணும்பொழுதும் ரொம்ப யோசித்து படித்து சிந்தித்து தியானித்து எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். பாருங்க, குருடனுக்கு வழிகாட்டவே முடியாது. குருடன் வழிகாட்டினா குருடனை பார்த்து வழிகாட்டி போனான்னா அவனுடைய கதை அப்படித்தான் இருக்கும். இந்த குருட்டு கதையை சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு, போதகருக்கு மிஞ்சின சீஷனா இருக்காதீங்க, குருவுக்கு மிஞ்சின சீஷனா இருக்காதீங்க, குருவை போல இருங்க. அதுதான் நான் மாதிரி சொன்னார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். என்னை இல்லாமல் நீங்க என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும், அவர் விரும்புகிற உத்தமத்தில் நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்.
வெறும் செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது, சட்டத்திட்டங்கள் மாத்திரம் அப்படியே எழுதி வச்சுன்னு பார்க்கறது கிடையாது. அதை செய்யாத, இது செய், இது செய், அதை செய்யாது கிடையாது. அது நம்முடைய லைஃப் ஓரியன்டாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்ப தூங்குற வரையும் உள்ள நடைமுறை வாழ்க்கையில் அது நம்மோடு கூட இணைந்து பின்னி அந்த வசனங்கள் நம்மை நடத்தணும், நம்மை போஷிக்கணும், நம்மை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2வது பகுதிக்கு நான் போறேன். அடுத்த 2 வசனத்தை வாசிக்கலாம். 41 42. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். 2வது கருத்து பாத்தீங்கன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த காரியத்தை பாத்தீங்கன்னா, இந்த 2 வார்த்தைகளை 2 வசனத்தை வாசிக்கிற பொழுது அவரு நம்மளெல்லாம் கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறாரு பாருங்க. என்ன பேசுறாரு? எப்பா, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாரு. உத்திரம் பார்த்தீங்களா? வீடு கட்டும்போது பெருசாக மேலே போட்டு கட்டுறாங்களா? அவ்வளோ பெரிய மர சட்டம் நீட்டா. உன் கண்ணில் அவ்வளோ உத்திரம் இருக்குமா? இருக்காது. ஸோ உன் கண்ணில் இருக்கிறது அதை விட பெருசுங்கிற. உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறையானது, நீ பண்ணுற தவறானது அதை விட பெருசாக இருக்குது. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ பார்க்க மாட்டேங்கிற. அது இருக்கிறதே உனக்கு தெரியல, உணராமல். ஆண்டவர் எப்படி ஜோக்கடிக்கிறார் பார்த்தீங்களா? அதை நீ உணராம உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்ப பார்க்க, துரும்ப இருக்கு சொல்றான். நீங்க நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேரை நீங்க பார்க்குறீங்க. மற்றவருடைய குறைகளை நிறைய பேசுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தூக்கின்னு போற உத்தரத்தை பார்க்கவே மாட்டாங்க. பாருங்க, உத்தரத்தை நீங்கள் பார்க்காமல் நீங்க என்ன பண்றீங்க? அவன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குறீங்க. அந்த துரும்ப நீங்க பெருசுப்படுத்துறீங்க, அதை நீங்க பிரஸ்தாபப்படுத்துறீங்க, அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. பாருங்க, அதுதான் சொல்றாரு, இட் இஸ் அ ஹியூமர் பை ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துல சொல்லப்படுகிற ஒரு ஜோக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளாங்க்னா பெரிய மர சட்டம், ஒரு சின்ன துரும்புனா சின்னொன்று தூசி விழுந்துருக்குது அது. அப்போ என்ன சொல்றாருன்னா, நாம we have no right to criticize unless we ourselves are free from faults. நம்ம மேல இருக்கிற அந்த உத்தரத்தை நாம் உணராம இருந்து கொண்டு அருகில் இருக்கிற மற்றவருடைய கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, சொல்வதற்கு உங்களுக்கு என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது. சொல்லுறீங்க, சொல்றது மாத்திரம் கிடையாது. அடுத்தது இல்லைன்னா என்ன சொல்றீங்கன்னா, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நான் எடுத்து போடுறேன், போட்டுட்டுமான்னு கேட்குறீங்க. நீங்க அவனுக்கு போய் அட்வைஸ் வேறு பண்றீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க அட்வைஸ் பண்றீங்க. ஆனா உங்க கண்ணில் பெரிய உத்தரத்தை வைத்துக்கொண்டு, உங்கள் வாழ்க்கையில பெரிய குறையை வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? அவர்கிட்ட போய் ஒரு சின்ன துரும்பை பத்தி நீங்க பிரஸ்தாபப்படுத்துறீங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போ உன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட்டுமா நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவங்கள பார்த்து தான் சொல்றாரு ஆண்டவர், மாயக்காரனே, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இரட்டை வாழ்க்கை வாழ்கிறவனே இன்னும் சொல்றார். சொல்லிட்டு உனக்கு அவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பற்றி குறை பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பற்றி நீ உணரவே இல்லை. ஸோ நமக்கு மற்றவர்களை குற்றப்படுத்தி பேச அதிகாரம் கிடையாது. அதிகாரம் ஏன் கிடையாதுன்னு சொன்னால், உன் கண்ணில் இருக்கிற உத்தரம் மிக மோசமானது, அது கெட்டது, அது இட் இஸ் வெரி பேட், மோசமானது. ஆனால் அதை நீ உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதை நீ பெருசுப்படுத்தாம, ஆனால் அடுத்தவங்க கண்ணில் சின்ன இருக்கிற துரும்பு, இது சொல்லி வெரி லிட்டில் திங், சாதாரண ஒரு காரியம், சிறு காரியம், அதை நீ மிகைப்படுத்தி பெருசுப்படுத்தி நீ சொல்லிட்டு இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செய்யவே கூடாது, செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை சுற்றிலும் உள்ள மக்களுடைய குறைகளை பார்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ என்ன பண்ண, எடுத்து போடு, பின்பு உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவதற்கு என்ன பண்ணலாம், வகை பார்க்கலாம். இந்த வசனம் நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் சொல்றேன் நேரத்தோடு வாங்கன்னு சொல்லுவேன். நான் நேரத்தோடு வராமல் நேரத்தோடு வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் காலையில் 8:15 மணிக்கு வந்து இங்கே வாசப்படியில் உட்காந்துருந்து யாராவது வரான்னு போய் பார்த்துக்கணும் உட்காந்துக்கிறேன். பாருங்க, அந்த டைம் கரெக்டாக ஒருவருடைய வருகை நேரத்தை நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு நேரத்தோடு வாங்கன்னு சொல்ல முடியும். உங்களெல்லாம் நேரத்தோடு வாங்க, ஆராதனைக்கு நேரத்தோடு வாங்க, எல்லாம் பாட்டு படமும் வந்துருங்க, ஜெபம் பண்ண வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 9 மணிக்கு ஜென்டலாக வந்தேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னை பற்றி பார்த்தீங்களா, வராருப்பா இருப்பா,
எல்லாரையும் வந்து என்ன பண்ணிட்டாரு இவர், 8:45 வாங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் எப்போ வர்றாரு? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இதுதான் உத்திரம் துரும்பு. யோசித்து பாருங்க. அப்போ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய அடுத்த காரியம், மற்றவர்களை குற்றப்படுத்தி குறைப்படுத்தி பேச நமக்கு எந்த அதிகாரமும் ஆண்டவர் கொடுக்கல. அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சபையை கொடுத்துருக்காருன்னு சொன்னா, நான் குற்றப்படுத்தி பேசல, நான் ஒழுங்குக்காக சொல்ல வரேன், அவ்வளவுதான். இதே நான் சொல்றதே வந்து சபையில வர 10 ஊழியக்காரன் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜனங்க என்ன நினைப்பாங்க? எத்தனை பேர் தான்ப்பா சொல்லுவாங்க இதை, இவங்க யாருமே ஒழுங்கா இல்லைப்பா, இவங்க நமக்கு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரியமானவர்களை, இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உத்திரம் துரும்பு, நாம எதை எடுக்க வகை தேடுகிறோம் என்று பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில. ஆகவே நாம வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டிட்டோம்னா நாம குறை பேசலாம். நம்முடைய வாழ்க்கை ஒரு திறந்து வேத புத்தகமாக இருந்தால் நம்ம சொல்லலாம். ஆனால் குறை பேசுவதற்காகவே கிடையாது, மாறாக நம்மை நாமே முதல்ல சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. முதல்ல we should correct ourselves, நம்மை நாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அது பிற்பாடு நம்ம we should try to correct others. அப்படின்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னா எஃபெக்ட் இருக்காது. இதுவும் ஒரு நல்ல ஒரு போதனை குறித்தான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இப்போ நம்ம மூன்றாவது உள்ள அந்த ஜோடிக்கு போகலாம். 43, 44 வாசிப்போம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. போதும். 2 வசனங்கள், அந்த 2 சொல்லிட்டு வர முதல் 2 ஒரு ஜதை நம்ம பார்த்தோம். குருடன் வழிகாட்டுவதை குறித்து, குருவுக்கு மிஞ்சின சீஷன் இல்லை என்பதை நான் பார்த்தோம். சீஷர்கள் குருவுக்கு இன்றைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆட்களை நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அப்படி இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுதான் இன்றைய கிறிஸ்துவ வாழ்க்கை கேவலமாய் போய் கொண்டிருப்பதற்கான காரணம். அநேக சபைகளிலே ஒழுக்கம் இல்லாமல் ஒழுங்கீனம் வருவதற்கும் காரணம் அதுதான். அநேக சபைகளில் போதகர் மதிக்காத அநேக உடன் ஊழியர்களை மிஞ்சி போகிறது அதுதான் காரணம். காரணம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் தங்களை மேதாவிகள் என்று நினைக்கிறதில்லை, அதிமேதாவிகள். உத்தர கேஸ் இது எல்லாமே. அப்படிப்பட்ட கேஸை நம்ம என்ன பண்ண முடியாது? திருத்தவே முடியாது. அவர்களாய் உணர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இப்போ சொல்லக்கூடிய காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. நல்ல மரம் கெட்ட கனி என்ன பண்ணாதான்? கொடுக்காது. இதெல்லாம் யோவான் சுவிசேஷத்தை சேர்த்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் உடனே கட் பண்ணி போடு, அக்னியில் போடுவார். நல்ல கனி கொடுக்காத மாதிரிலாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அப்படியே பதமாக சொல்றாரு பாருங்க. நல்ல கனி, நல்ல மரமானது என்ன பண்ணும்? நல்ல கனியை தான் கொடுக்கும். கெட்ட மரமானது கெட்ட கனியை தான் கொடுக்குன்னு சொல்றாரு. ஸோ நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடுக்காது. முதல்ல அப்படி சொல்லி தான் சொல்றாரு. ஒரு நல்ல மரத்துல இருந்து ஒரு அழுகி போன அல்லது விஷம் நிறைந்த அல்லது வாழ்க்கையை அழிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கனியை கொடுக்கவே முடியாது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் அந்த காரியத்தை, அந்த மரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படி தான் கனி இருக்கும். மரம் சரியில்லைன்னா கனி சரியாக இருக்காது. மரம் விஷம் நிறைந்த மரமா, கனி விஷம் நிறைந்த கனியா. மரம் காய்க்கிற பழம் பிரயோஜனம் இல்லாத ஒரு மரம், அது குப்பையில் போடுற பழமா, அப்போது அதனுடைய பயணம் அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, அந்தந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும். அப்போது மாமரத்தில் மாம்பழம் தான் பறிக்க முடியும். மாமரத்தில் போய் நின்றுக்கிட்டு, என்ன மாமரம் நீ ஒரு அத்திப்பழம் கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணிப்பாரு. நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்போம் யோசனை பண்ணிப்பாரு. என்ன மாமரமே, உன்னால் ஒரு அத்திமரம் கொடுக்க முடியலையே, அத்திப்பழம் இவ்வளோ வளர்ந்து பெருசாக இருக்கிறியே அப்படின்னு அது தப்பி கேட்டா போய் தேடுறவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் சொல்லி யோசனை பண்ணிப்பாரு. ஆனால் அந்தந்த மரத்தினுடைய கனியை நாம் அறிந்து கொண்டு நடந்தால் அது மாம்பழம் தான், மாமரத்தில் மாம்பழம் தான் வரும், அந்த மாம்பழம் நல்ல கனி தான் என்று நாம் உணர முடியும் என்று சொன்னால், நமக்கு முதல்ல மரங்களையும் கனிகளையும் அடையாளம் காண தெரியணும். ஆண்டவருடைய காரியத்தை நல்லா பாருங்க. இந்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல மரமாக இருக்கணும். இந்த கனியை மாத்திரம் நீங்கள் வச்சு பார்க்காம, அந்த கனிக்கு பதிலாக நாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை வச்சு பாருங்க. நான் ஒரு மரம், நான் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நான் ஒரு நீதிபதியை போல நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன்னு சொல்லி சொன்னால்,
ஒருவேளை என்னுடைய கனியில் குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய நீதிபதி பொசிஷனை யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. வந்துட்டாருப்பா நியாயம் சொல்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆகினால நாம மரத்தினுடைய தன்மை உணர்ந்து கனிகளை பறிப்ப முயற்சி செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த மரம் அன்னை பற்றி பெருமையாக பேசினே இருந்துச்சுன்னா அதை யாருமே கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நிறைய பழம் பழுக்குது, பழம் பழுத்து கொட்டினே இருக்குது, அது பழம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, ருசி இல்லை, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த பழம் பிரயோஜனமற்ற ஒரு பழத்தை நிறைய நிறைய கொட்டினா கூட யாரும் மிதித்து தான் போடுவாங்க, அதை அள்ளி குப்பையில் தான் போடுவாங்க கூட்டி. ஆனால் ஒரு பயனுள்ள பழமாக இருந்துச்சுன்னா ஒரு பழம் பார்த்தா கூட பரவாயில்லப்பா, அந்த ஒரு பழத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இவ்வளோ நன்மை நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ மேன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நினைப்பான். யோசிச்சு பாருங்க, அந்த மரத்தினுடைய கனியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எதுலேருந்து வருகிறது? அதனுடைய பயனில் வருகிறது. அந்த பயனில் அது வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த கனி பிரயோஜனமான இருந்தால் தான் அதை மக்கள் விரும்புவார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை அது பிரயோஜனமாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ நான் மேடையில் ஏறி எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன்னா, யார் தெரியுமில்ல, நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் சொல்கிறது தான் சரி, நான் தான் நீ நடக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா கேட்குறவன் சொல்லுவான், எவ்வளோ நாள் ஏன் நீ இதையே சொல்லிட்டு இருப்ப, கேட்டு கேட்டு எங்களுக்கு போர் அடிச்சிச்சு, உன்னை பற்றியே பேசாத, சத்தியத்தை சொல்லு, வசனத்தை சொல்லுமா. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அங்கே போனேன், சிங்கப்பூர் போனேன், சீர்காழி போனேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணினேன், பேய் ஓடிச்சு நோய் ஓடிச்சின்னு சொல்லினே இருப்பான். நீங்கள் மேடையில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பிரசங்கியை பார்த்தீங்கன்னா ஆண் பார்ப்பீங்க, அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு கூட்டமும் போவீங்க. அவனை பிரசங்கப்படுத்துறதுக்கு அவன் பேசுகிற பேச்சை கேட்டுன்னு கை தட்டிக்கின்னு கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருந்தோம்னா நம்மளை மாதிரி முட்டாள் நாட்டில் எவனுமே கிடையாது. அவன் தன்னை பிரசித்தப்படுத்துகிறான் பாருங்க, தேவனை பிரசித்தப்படுத்துதல், தேவனுடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தல. அதனால நீங்க பாருங்க, ஒரு போதகர்கிட்ட போய் ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க உங்களை பத்தியே பேசியிருந்தீங்கன்னா கேட்க மாட்டோம், உங்களை பத்தி கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய போதனை என்ன, அதை சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா, உட்காந்தீங்களா, எழுந்தீங்களா, போனீங்களா, வந்தீங்களா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் பார்க்கிறோம், நிறைய காரியம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய காரியங்களை பிரஸ்தாபப்படுத்தினே இருப்பாங்க பாருங்க. தட் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் டீச்சிங். அது நல்ல கனி கிடையாது. அந்த மரம் நல்ல கனியை கொடுக்கல, தன்னை குறித்தே பேசி கொண்டு இருக்கிறது பாருங்க, அந்த மரத்தினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே அங்கிருந்து வேற எதிர்பார்க்கவும் முடியாது. இனி அந்த மரத்திலிருந்து ஒரு நல்ல பழத்தை பெருக்கவும் முடியாது. அது எப்பொழுதும் அப்படி தான் சேஞ்ச் பண்ணது காடு மாதிரி பேசினே இருக்கும், தூக்கி போட்டுற வேண்டியதான். அதனால நம்முடைய டீச்சிங்கும் நம்முடைய ப்ரீச்சிங்கும் எப்பொழுதும் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும், சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும். வேத வசனத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே எடுக்கல. நான் வேறு எங்கேயுமே இப்போது அதில் வாசிச்சுப்பார், ஆதிகாமத்தில் வாசிப்பார், விவாகத்தில் வாசிப்பாருன்னு சொல்லினே இல்லை. இப்போ நான் வெறும் 8 வசனத்தை வச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். வேறு எங்கேயாவது போனேன்னா இன்னும் போகவே இல்லை. நல்லா கவனிங்க. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், வார்த்தைகளை நம்ம பேசுனா மட்டும் போதாது, அந்த வார்த்தைகள்னால நாம் செய்கிற செயல்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ அந்த வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். பழைய காலத்தில் பழைய சபையில் கூட ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சு, செயலற்ற விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நாளில் உட்காந்து, அது விசுவாசம் சரியா, இந்த விசுவாசம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரையில் நாம் சும்மா வசனங்களை எடுத்து விளக்கம் பண்ணாமல் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆகையினால வார்த்தைகள் கிடையாது, வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தா அந்த வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுங்க. உதாரணமா உண்மை பேசுங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டே இருக்காதீங்க, உண்மை பேசி காட்டுங்க. நீங்க பேசுறதெல்லாம் உண்மை என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க. எப்பொழுதும் உண்மை பேச ஒப்பு கொடுங்க. மற்றபடி உண்மை பேசுங்க சொல்லிட்டு நீங்க உண்மை பேசாம இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல் தான் அங்கே உரைக்கும், உங்களுடைய வார்த்தை உரைக்காது. ஆகவே பரிசுத்தமும் அப்படித்தான், உத்தமும் அப்படித்தான், உண்மையும் அப்படித்தான், நேர்மையும் அப்படித்தான், குறை சொல்லுறதும் அப்படித்தான், குறை சொல்லாமல் இருக்கிறது அப்படித்தான். ஆக வெறும் கவிதைகளை படிக்கலாம், கதைகளை சொல்லலாம், அடுக்குமொழியில் பேசலாம், தூய தமிழில் பேசலாம், ஏற்ற இறக்கம் வச்சு பேசலாம், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலாம். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக
அதுல சத்தியம் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த வார்த்தையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். ஸோ வெறும் போதனை கிடையாது, வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் சாதிச்சதை நீங்கள் அப்புறமா நீங்கள் போதிங்க, சாதனையை போதிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை. நல்ல மனுஷன் இல்ல நல்ல மனுஷன் தன் இருதயம் இல்ல சாரி மேல போங்க. அந்த அந்தந்த மரம் அதனதன் கனியினை அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். நல்லா கவனிங்க. அந்தந்த மரம் அந்தந்த கனியினாலே அறியப்படும். அப்போ இந்த பழத்தை பறிச்ச உடனே இது மாமரம், இந்த பழத்தை பறிச்ச உடனே சப்போட்டா பழம், நம்ம தோட்டத்திலே இருக்கு பாருங்க. இந்த பழத்தை பறிச்ச உடனே இது தக்காளி பழம், இந்த பழத்தை பிடிச்ச உடனே இது கொய்யா பழம். அந்த பழத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சீங்கன்னா, முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதே முடியாது. பார்த்தீங்களா, முட்செடிகள் எல்லாம் அத்தி பழத்தை பறிக்கவே முடியாது, பறிக்கிறது இல்லை. நெருஞ்சி செடிகளை என்ன பண்ண முடியாது, திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பழத்தை எங்க பறிக்கிறீங்கன்னு பாருங்க, அல்லது நீ என்ன மரமா இருந்து என்ன பழத்தை கொடுக்குறீன்னு பாருங்க. இது ரெண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அதை வைத்து தான் அது அடையாளம் காட்டப்படும். அதனுடைய கனியினாலே அந்த மரம் அறியப்படும், அந்த கனியினாலே அந்த மரத்தினுடைய தன்மை உணரப்படும். அதுபோலவே தான் அந்த போதகருடைய, அந்த ஆசிரியருடைய, அந்த குருவினுடைய, அந்த வழிகாட்டினுடைய காரியங்கள் அமையும். நீங்கள் எப்படி வழிகாட்டுறீங்களோ அப்படி தான் உங்களுடைய, நீங்கள் ஒரு ஆசிரியர் இருந்தால் மாணாக்கர்கள், நீங்கள் ஒரு போதகராக இருந்தால் அவங்க சபை விசுவாசிகள், நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் அவங்க பிள்ளைகள் அப்படியே தான் போவாங்க, அப்பா வழியில் தான் போவாங்க, இல்லை அம்மா வழியில் போவாங்க. என்னென்றால் வேறு வழிகாட்டுறதுக்கு மாடலே கிடையாது உங்களுக்கு. அதான் ரோல் மாடலே அவங்க தான். நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ மாடல் என்று சொல்லி சபையில் போதிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து யாராவது பின்பற்றுறாங்களா? சினிமா நடிகர் மாதிரி ஆகிட்டாங்க. அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குற ஒரு போதகர் பேசுகிறாரு, ரொம்ப பிரமாதமாக நடித்து பேசுகிறாரு, அதான் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஓடுறாங்க முடியாது. நடிக்கிறானா, ஓடுறானு, தெற்கு வடக்கு பார்க்குறானா, அங்கே குதிக்கிறானு, அதை பார்க்குறான். கத்துறானா, ஏன் கத்துறான்? 10 பேர் கூட இல்லாத இடத்துல சத்தம் போட்டு கத்துறான். அதெல்லாமே ஒரு சரியான முன் மாதிரியே கிடையாது, துர்மாதிரி. ஆகையினால அந்த காரியங்களை மக்கள் பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோன்னு தான் பார்ப்பாங்க. ஆகையினால நீங்கள் போயிட்டு முட்செடிகளில் அத்தி பழத்தையோ நெருஞ்சி செடியில் திராட்சை பழத்தையோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, பறிக்கவே முடியாது. ஆகினால நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய மரத்தின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்போ கிறிஸ்டியானிட்டி என்பது நீங்கள் பார்க்கிறபடி வெறும் போதனையில் இல்லை, வாழ்க்கையில் செயல்முறையில் தான் இருக்கிறது. கிறிஸ்துவத்தை நாம் வாழ்ந்து தான் காட்ட முடியும். போதனைகள் ஓகே நல்லது தான், ஆனால் வாழ்க்கையில் அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அந்த வாழ்க்கையில் நம்ம அட்லீஸ்ட்டு கூடுமான வரியிலே அந்த வசனத்தின்படி வாழ, கஷ்டம் வந்தால் நஷ்டம் வந்தாலும் ஒப்பு கொடுத்து அதன் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்கிற பொழுது மற்றவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? இப்போதான் வாக்கு தத்துவத்துக்கு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போதான் 45ஆவது வசனத்துக்கு போகிறோம். அதை வாசிக்க பார்க்கலாம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இந்த வசனத்துல எவ்வளவு பெரிய காரியம் அடங்கியிருக்கு பாருங்க. இதுல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ற காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல்களிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அது எங்கிருந்து வருகிறது? அது நம்முடைய இருதயத்திலிருந்து தான் வெளியில வருகிறதா? அந்த இருதயத்திலிருந்து வெளியில வரக்கூடிய வார்த்தைகளா? யோசனை பண்ணி பாருங்க. வெதர் தே ஆர் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட், நம்முடைய இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய காரியங்களா என்று பாருங்க. அப்போ நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம், நல்லதை எடுக்கிறான், நல்ல பொருளை எடுத்து வெளியில கொடுக்குறான் என்று பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷனா இருக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல இதயம் இருக்கணும், அவனுக்கு இதயத்தில் ஒரு நல்ல பொருள் இருக்கணும், அவன் நல்ல பொருள் எடுத்து கொடுக்கணும். இவைகளை செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கலாம், அவனுடைய இருதயத்தினுடைய நிறைவை தான் அவனுடைய வாய் பேசுகிறது என்று சொல்லி. இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில் வருகிறது பாருங்க. இருதயத்தை நம்ம ஒரு காயலங்கடை மாதிரி வச்சுக்கின்னு பழைய பொருள்லாம் போட்டு வைக்கிற இடமா, அல்லது ஒரு சாக்கடையாக குப்பை தொட்டுற மாதிரி ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுருந்தோம்னா
அங்கேருந்து அதான் வர முடியும் பாருங்க. ஆனால் அது ஒரு நல்ல இதயமாக இருக்கணும்னா, நாம் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்னா, நல்ல பொக்கிஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த இருதயம் எதனால் நிறையப்பட வேண்டும்? அது பாருங்க, இருதயத்தின் நிறைவே அவனவனுடைய வாய் பேச சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், அவனுடைய இருதயத்தில் நன்மையான காரியங்கள், நல்ல வார்த்தைகள், சுவிசேஷ வசனங்கள், ஆண்டவருடைய போதனைகள் அவனுடைய வாழ்க்கையில அவன் கடைபிடித்து அவன் அனுபவித்து அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருந்துச்சுன்னா, அந்த நல்ல இதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷமா நல்ல வார்த்தைகள்லாம் வெளியில வரும், வாயில வெளிப்படும். அப்போ நல்ல இருதயம் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால், தட் ஹார்ட், அந்த இதயத்துல இயேசு வார்த்தையானவர் அங்க வாசமா இருக்கும். வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம் இல்லையா, உள்ளத்துல போடுறோம், அந்த இருதயத்துல தான் வைக்க முடியும். இப்போ இந்த இருதயத்துல நம்முடைய ஹார்ட்ல போயிட்டு இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து அப்படியே ஒரு மனுஷனா உள்ள உட்கார வைக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை வைக்கிற பொழுது அங்க தெய்வம் பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய ஆவியான ஒன்று வைக்கிற பொழுது அது தெய்வ பிரசன்னம் இருக்கிறது. அதுபோல நம்முடைய போதனைகள் எல்லாம் அங்கே இருதயத்தில் இருந்துச்சுன்னா அவைகளை தான் நாம் பேசுவோம், அவைகளை தான் சொல்லுவோம், அவைகளாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், அவைகளாலே நம்முடைய வாழ்க்கை உயரும், மேன்மையடையும். பாருங்க, சரி. அப்படி இல்லைன்னா அவன் பொல்லாத மனுஷனாக இருந்தால் அவனுக்கு என்னவா இருக்கும்? அவனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, அந்த பொல்லாத இதயத்திலிருந்து என்ன வரும்? பொல்லாத வார்த்தைகள் தான் வரும், பொல்லாத காரியங்களை வெளிப்படுத்துவான். அப்போ இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன், 6ஆம் அதிகாரத்தில், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவர்கள் இருக்கிறபடினாலே என்னுடைய ஆவி என்றென்றும் அவனுடைய தங்காது என்று சொல்லுகிறார் பாருங்க. அப்போ மனுஷனை உண்டாக்குவதற்காக தேவன் என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுகிறார். நல்ல முறையில் உண்டாக்குனா நல்லது நல்லது என்று கண்டால் நல்லதான் வச்சார். ஆனால் ஒரு பிசாசு குட்டி வந்து அவங்ககிட்ட ஏமாத்த, பாம்பு வடிவத்தை ஏமாத்துகிற பொழுது நீ தேவனை போல ஆவன்னு சொன்ன உடனே அப்படியே மாறிட்டான், ஆண்டுடைய வார்த்தைகள்லாம் மறந்துட்டான் பாருங்க. அந்த இருதயத்தில் பிசாசு விஷத்தை கொண்டு வந்து வச்சுட்டான், பெருமையை கொண்டு வந்து வச்சுட்டான், தேவனை போல ஆகும் அப்படிங்கிற ஒரு மனசில் கொண்டு வந்துட்டான். அப்போது அந்த 6ஆம் வசனத்தை என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், உலகத்தில் அக்கிரமம் பெருகி கொண்டே போகிறது, தேவர்கள் எல்லாம் மனுஷ பெண்மணிகளை தேடி வந்து அவளோடு கூட உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அரக்கர்கள் உருவாக்கப்படுகிறான்னு சொல்லி ஒரு சந்ததி. அப்போ தேவன் எவ்வளோ வருத்தப்பட்டார். அவர் உலகத்தெல்லாம் படைச்சு மனுஷன் கையில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவின்னு சொல்லி சொன்னால், இவன் என்ன பண்ணுறான்? இவன் வேறு வேறு வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இந்த மனுஷ பெண்களுடைய அழகு தேவர்களே கீழே இழுத்து கொண்டு வருகிறதான் பார்த்தீங்களா? அவர்கள் வந்து அவங்களோடு கூட உருவ வைக்கும்படியாக வராங்கன்னு சொல்லி சொன்னால், அப்போது அதுலேருந்து உருவாகக்கூடிய கூட்டம் எல்லாம் அரக்க கூட்டமாக உருவாகிறது பாருங்க. காம்பினேஷன் ஆஃப் காட்லி பீப்புள் வித் ஹியூமன் விமன் பார்க்கிற பொழுது அப்படி உருவாகிறது. அந்த ப்ராடக்ட் நல்லாவே இல்லை. இப்போ நம்ம இருதயத்தில் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உருவாகும் என்று சொன்னால் அவைகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கவே மாட்டார். அதனால் இருதயத்தின் நினைவுகள் மிக முக்கியம். நம்முடைய நினைவுகளை நாம் ஒழுங்குபடுத்துவதற்கான வழி தான் தேவனுடைய வார்த்தை, வசனம் தான். வசனத்தை தான் வாசிக்கணும், வசனத்தை தான் கேட்கணும், வசனம் என்ன சொல்கிறது தான் பார்க்கணும், வசனத்தின்படி தான் வாழ்க்கையை அமைக்கணும். அமைச்சிட்டோம்னா அதில் ஒரு மாற்றமும் வரப்போகிறதே கிடையாது. அப்போது இருதயத்தின் நிறைவை வாய் பேசுகிற பொழுது இருதயத்துக்குள்ளாக என்ன வார்த்தைகள் இருக்கிறதோ, என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ, என்ன கருத்துக்கள் இருக்கிறதோ அதான் வாயில் வரும். அதுதான் குறைகளாக வருதுன்னு சொன்னால் அவங்க இருதயம் ஃபுல்லாக குறைகளாக தான் இருக்குது, குறைகளாக நிரம்பி இருக்குதுன்ற அர்த்தம். உங்கள் இருதயத்துல எல்லாம் ஒரு காயலான் கடை போகிற அழுக்கடைந்த கெட்டு போன பொருட்கள்லாம் வைக்கப்படுது. ராட்டன் திங்ஸ் ஆர் தேர். அழுகின முட்டைகளை போன்ற பொருட்களை இருதயத்தில் வச்சுருந்தா அந்த காரியம்தான் வாயில் வரும். இப்போ வாயில் கெட்ட வார்த்தை வருகிறது, வாயில் குறைகள் வருகிறது, வாயில் தவறான பேச்சுகள் வருகிறது, வாயில் என்னென்னோ மோசமான காரியங்கள் வருகிறது, ஒருத்தவங்களை எவ்வளோ கேவலமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வருகிறதுன்னு சொன்னால் இவ்வளோ எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? அந்த நல்ல மனுஷனுடைய நல்ல இருதயத்திலிருந்து தான் வருகிறது. பார்த்தீங்களா? நல்ல மனுஷனுடைய நல்ல இருதயத்திலிருந்து, நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறது பாருங்க. அதுதான் பைபிள் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவை தான் என்ன பண்ணும்? வாய் பேசும். வாய் பேசும். எப்படி அது பேசுகிறது பார்த்தீங்களா? ஒரு தடவை ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பாண்டிச்சேரியில் மிக முக்கியமான ஒரு பொருளை சொல்லி அது எங்கே கிடைக்கும்
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சாராய கடைக்கு போயிடாதீங்க, பாருக்கு கிடையாது. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு வினோதமாக கிடைக்கிற ஒரு பொருளை காட்டி அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கூட்டத்தில். ஒருத்தர் எழுந்து சொல்கிறாரு, அதுவா அங்கே பெரிய மார்க்கெட்டுக்கு எதிர்த்தாவிலே கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்களா? அவர் உட்காந்துட்டார். இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லைங்க பீச்சில் கிடைக்குதுங்க. அப்படிங்களா? சரி உட்காந்து. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இல்லைங்க கோரிமேட்டில் ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாவில் கிடைக்குதுங்க. அவர் இப்போது அங்கே இருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. யோசித்து பாருங்க, அவங்கவுங்களுடைய மனசுல என்னென்ன படுதோ, அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கிறதோ அதை தான் சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க படித்த பாடம், அவங்க கேட்ட பாடம், அவங்க உணர்ந்தது அறிந்தது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாண்டிச்சேரியில் வெறும் ஜிஹெச்ஆர் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எப்போ யாராவது கேட்டால் ஜிஹெச் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஜிஹெச் இருக்கிற இடம் கூட தெரியாது. அந்த ஜிஹெச்சை அங்கே சட்டசபைக்கு பக்கத்தில் இருக்க ஜிஹெச் சொல்லுவாங்களா, இல்லை இங்கே இந்திரா காந்தி இங்கே இந்திரா நகரில் இந்த பக்கம் இருக்கிறது கதிர்காமத்து அது சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்கவுங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன தொடர்பில் இருக்கிறாங்க அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அதை கேட்கிற பொழுது யோசித்து பாருங்கள், அதற்கு பலவிதமான பொருட்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலமா, ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலமா, ஒருத்தன் வந்து கோயிலுக்கு பக்கத்துலமாங்க, ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. பலர் பல விதமாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்க தெரிஞ்சதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேட்கிறவர் அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லுவாங்க? என்ன காரணம் சொல்ல வரும்னு சொல்லி சொன்ன, அந்த குறிப்பிட்ட ஒரு கருத்தை குறித்து ஒரு பொருளை குறித்து பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுகிறதுனால நிறைய பேர் வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு குழம்பி போயிடுறாங்க பாருங்க. ஆகினால நாம் பேசுகிற பேச்சினால தான் நாம் தெளிவற்றவர்களாக இருக்கிறோம், நாம் அறிவில் வளர முடியாமல் இருக்கிறோம். நாம் தெரிஞ்சது தான் சரின்னு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை ஒருத்தர் எழுந்து சொல்கிற, இல்லைங்க தம்பி அது அங்கே இல்லைங்க, அது இங்கே இருக்குதுங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைங்க நான் பார்த்தேங்க, அங்கே தாங்க இருந்துச்சுமா. இன்றைக்கு சத்தியத்தை நாம் போதிக்கிற பொழுது கூட இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கிறது. ஆகவே இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? நல்லா கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இருதயத்தின் நினைவை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? பாருங்க, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப என்னன்னா நீங்க என்னமோ ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கின புள்ள மாதிரியும் ஆண்டவர் மேல ரொம்ப பாசம் உள்ள புள்ள மாதிரி காட்டிக்கிறீங்களே, ரொம்ப மகா பரிசுத்தமாக சொல்லிக்கிறீங்களே, ஆண்டவரோடு அடிக்கடி பேசுகிற மாதிரி காட்டிக்கிறீங்களே, எல்லாம் செய்கிறீங்கள, ஏன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலைன்னு கேட்குறாரு ஆண்டவர். உண்மையிலே ஏன் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, பிரதர் 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 சோத்திரம் சோத்திரம் சொன்னீங்கன்னா, பிரதர் சொல்கிற மாதிரி ஒன்றா செய்யணுமா செய்யக்கூடாது? பிரதர் நல்லா சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு நேர்மாறாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போது உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தை இல்லை, தெய்வ பயம் இல்லை, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை, தேவனுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவீங்க, ஆண்டவரே ஆண்டவரே கரம் உயர்த்துவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பட் தேர் இஸ் நோ கிரைஸ்ட் இன் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தில் ஒரு நன்மையான காரியங்கள் இல்லை, அந்த நல்ல பொக்கிஷம் அங்கே இல்லை. என்னென்றால் அந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையின் செயல்பாடுகள் வெளிப்படவே இல்லை. செயல்பாடுகள் வெளிப்படலை. ஆண்டவரே ஆண்டவரேன்னு மட்டும் வாய் வார்த்தைகள் மாத்திரம் வருகிறது. வார்த்தைகள் உங்களை அழிக்கும், ஆனால் வார்த்தையின்படி வாழ்கிற அந்த செயல்கள் என்றுமே அழியாது, நிலைத்திருக்கும். அதை பார்க்கிறவர்கள் அதன்படியே நடக்க அவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் ஒரு உயிரோடு நடமாடுகிற ஒரு நல்ல சாட்சியுள்ள மனுஷனாக இருப்பீங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றுவீர்கள். மாறாக உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் உங்களை யாரும் நம்பவும் மாட்டாங்க. உங்களால் சுவிசேஷம் சொல்லவும் முடியாது, உங்களால் ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழவும் முடியாது. இது எங்கே கொண்டு விடுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் குறை பேசிட்டே இருந்தீங்கன்னா, ஐயா அந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, 24 மணி நேரம் காய் தந்தாலே குறை தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான். உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்டு ரெப்புடேஷன் எல்லாம் போயிடும். ஏனென்றால் நீங்களே அதை எழுந்து விடுவீர்கள் மாறாக. அதனால் நல்ல கனி கொடுக்கிற மரங்களை குறித்தும், குருடர்கள் அல்ல நல்ல வழிகாட்டிகளை குருக்களை குறித்தும், உத்தரம் அல்ல துரும்பு உத்தரத்தை குறித்தும் பல காரியங்களை சொல்லிட்டேன் நான். இப்போ கடைசியாக வந்த காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஒரு வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுவான், நல்ல வார்த்தைகளை பேசுவான். ஆனால் பொல்லாதவனோ அந்த பொல்லாத இருதயத்திலிருந்து
பொல்லாத வார்த்தைகளை தான் எடுத்து பேசுவான். உங்கள் வார்த்தைகளை கொண்டு உங்களை அடையாளப்படுத்த முடியும். அதை தான் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறாரு. இவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்து கொண்டு நீங்கள் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவானேன், ஏன் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யறதுலாம் பாரு. அப்போது சொல்கிறபடி செய்கிறது தான் முக்கியம். வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நம்ம என்னவா இருக்கணும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நம் வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவளா இருக்க. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் வைக்கிறான், வாசிங்க. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த பொதுவான நிருபத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிப்போம். இப்பொழுது மறுபடியும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனத்தை எடுத்து வாசிப்போம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இந்த 12:35 லூக்கா 6:35 ஒண்ணுதான். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவரை எடுத்து கொடுக்குறான். பொல்லாத மனுஷன் என்ன பண்றான், பொல்லாதவைகளை எடுத்து கொடுக்குறான். மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது தான் மனுஷன் என்ன பண்ணுமா, தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கும். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிப்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இல்ல அது ஒரு வசனத்தை திருப்பி வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து வெளியில வருதா மனுஷனை தீட்டுப்படுத்தும். அந்த எப்படி என்கிறத நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக, நல்ல இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்களை எடுத்து சொல்கிற மனிதராக, நல்ல முறையில் வழிகாட்டுகிற குருவாக போதனைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போட்டு துரும்பை மற்றும் எடுக்க நாம் வழிகாட்டுகிறவர்களாக நாம் வாழும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போது நீங்கள் எடுத்து வாசியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆகவே வசனத்தை போதிக்கிறது பெருசல்ல, கேட்கிறது பெருசல்ல, வசனத்தின்படி செய்கிறது தான் பெரிது என்பதை நாம் உணர்வோம். நல்லது ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு நாம் கேட்ட செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்வு தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கட்டும். அந்த வாழ்வு வசனத்தின்படி இருந்தால் அதுதான் வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிற வாழ்க்கை. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சமாக உலகத்தில் வந்தார். நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னார். என்னை பின்பற்றுகிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்னு சொன்னார். அப்போது அதே ஆண்டவர் தான் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டோம். ஆகவே நீங்கள் ஒரு ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், நாட்டப்பட்ட மரங்களாக இருக்குன்னு சொன்னால், நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிற மலை மேல் உள்ள பட்டணமாக, குன்றின் மேல் இருக்கிற விளக்காக, மரக்காலின் மேலே கொளுத்தி வைக்கப்பட்ட ஒரு விளக்காக நாம் இருப்போம் என்று சொன்னால், மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுவோம். நல்லதொரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல பொக்கிஷமாக இருக்கிற எங்களுடைய நல்ல இருதயத்திலிருந்து நன்மையான காரியங்களை நாங்கள் பேச, எங்கள் இருதயத்தினுடைய நிறைவை நாங்கள் வாய் பேசும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற மக்களாக இல்லாமல், ஆண்டவரே உடைய வார்த்தையினுடைய செய்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் நடத்தும். உமக்கு உயிருள்ள சாட்சிகளாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய மேன்மைப்படுத்தும். நாங்கள் கையிட்டு செய்கிற தொழிலை, வியாபாரத்தை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும். எங்கள் தேவைகளை சந்தியும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வாழும் நாளெல்லாம் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.